இப்போ ஒரு physics question paper discussion நம்ம பண்ண போறோம். ஓகே, எல்லாம் ரெடியா இருப்பீங்க. ப்ரிஃபரபிளி நீங்க ஒரு நோட் புக்கு பென் வச்சிட்டு கிளாஸ் கவனிக்கலாம், அப்படியே பொறுமையாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த டீச்சர் நானோ இல்லை என்னோட கலீக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் போர்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சக்தி நீட் அகாடமியில் ஃபிசிக்ஸில் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். இந்த கான்டெஸ்ட்டு ஒரு 3 கான்டெஸ்ட் இது ஆக்சுவலி. அதில் ஒரு கான்டெஸ்ட்டில் 6 லெசன்ஸ், இன்னொன்று 5 லெசன்ஸ், இன்னொன்று 5 லெசன்ஸ். மொத்தம் 16 லெசன்ஸ் இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 6 சாப்டர்ஸ், இன்னொரு கான்டெஸ்ட் 6 சாப்டர்ஸ் அப்படி பண்ண போகிறோம். மொத்தத்தில் இந்த 28 சாப்டர்ஸை அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே கூட இருக்குது பாருங்கள், கான்டெஸ்ட் 1. ஸோ இதில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 9 கொஸ்டின், 5 லெசன்ஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ், டோட்டலி 45 கொஸ்டின்ஸ். அதில் இப்போ ஒரு செஷன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன் இது 8:30 to 10, ரைட். இதில் ஐ கேன் டூ சம்திங் லைக் 20 to 25 கொஸ்டின்ஸ். இதில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ் முடிச்சுட்டு பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர் உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கிளாஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட்டம், நியூக்ளியை, இந்த 5 சாப்டர்ஸ் ஆன கொஸ்டின்ஸு, இந்த கான்டெஸ்ட் 1 அதை நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அது அப்புறமா நீங்கள் பார்த்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தி கொஸ்டின் 1, ரைட்? ஓகே, ஸோ த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். ரெடி? The length of the pendulum in pendulum clock, இது ஒரு pendulum clock oscillation. The length of the pendulum increases by 0.2%. Length increases by 0.2%. அப்ப what is the error in time for 1 day per day? This is the question. This is the question. Okay, so what is the formula for time period of oscillation? 2 pi root of L by G. இப்போ L time is proportional to L power half. அப்போ பவர்ல half வர்றதுனால percentage error in T is equal to 1/2 times the percentage error in length, which is 0.2, that is 0.1%. You got this. Appa, what is delta T? What is the time change, the error per day? Delta T அப்படினா 1.1%, 0.1 by 100. ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 3600 செகண்ட். So cancel this. So we have got 2.4 into 36. Okay, அதுதான் answer. அப்போ let's see what is 24 into 36. So the total for this 864, இங்க டெசிமல் ஒன்று இருக்கு, அப்ப 86.4. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 86.4 seconds is the right answer for this question. Take a screenshot if you want. அது கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம், ரைட்? இப்போ கேன் ஐ கோ டு த செகண்ட் கொஸ்டின்? ஆர் யூ ரெடி? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். ஸோ நம்ம இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the relationship between length and time, அதுக்கான ஃபார்முலா relationship between length and time. இந்த ஃபார்முலால பவர் என்ன வருது, அந்த பவர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே லெங்த்தோட எரர் கொடுக்கும்போது டைம் பீரியடோட எரர் என்ன அது கண்டுபிடிக்கிறோம். தென் டைம் பீரியடோட எரர் அங்கே கேட்கல,
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெல்டா டி பர் டே அப்படி கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். 1 டே அப்படின்னா 24 hours, 1 hour 3600 seconds. அதை மல்டிப்ளை பண்றோம். Now we are going to the second question. So read the question. So just read the question. A student measured the length of a rod and wrote it as 3.5 millimeter. அப்படி இருக்கு. Which instrument did he use to measure it? There are 4 options. One is screw gauge, 50 divisions, pitch 1 millimeter, meter scale, vernier caliper, then another one is screw gauge. So let us see what is the correct answer for this. Okay, பார்க்கலாம். இப்ப length of the rod அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் என்ன எழுதுறாருன்னா இப்படி எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் ஸ்மாலெஸ்ட் நம்பர் இல்லையா? அப்ப லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம மீட்டர் ஸ்கேல் எல்லார்ட்டையும் கையில ஸ்கேல் வச்சிருப்பீங்க, ஜியோமெட்ரி பாக்ஸ். ஸ்கேல்ல இந்த லீஸ்ட் கவுண்ட் ஒரு 5 கோடு போடணும். ஓகே, 5வது கோடு பெருசா இருக்கும். ரைட். இதுல 1 மில்லிமீட்டர் தான். அப்ப ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் for a scale the smallest possible measurement 1 millimeter. நமக்கு தேவை என்ன? 0.01 millimeter. அப்ப மீட்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் அல்ல. ஓகே, நம்ம வெர்னியர் கேலிபர் எடுத்துக்குவோம். சரி, வெர்னியர் கேலிபர் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயின் ஸ்கேல் 10 divisions per 1 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். மெயின் ஸ்கேல் எப்படி இருக்கு? 10 divisions in 1 centimeter. அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1/10 centimeter, which is 0.1 millimeter. I am sorry, this is 1 millimeter. Okay, 1/10 centimeter, 1 millimeter. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா வெர்னியர் கேலிபர்ல 10 divisions matches with 9 divisions in main scale. 10 VSD equal to 9 MSD. Okay, so இந்த மாடல்லையும் கணக்குகள் கேட்பாங்க. 10 VSD is 9 MSD. அப்ப லீஸ்ட் கவுண்ட் என்ன? வெர்னியர் கேலிபர்ல லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு இருக்கும், ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி கேப் அதுதான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் VSD பார்க்கணும், அதால மல்டிப்ளை பண்ணணும். 10 least count is equal to 10 MSD minus 10 VSD. What is 10 VSD? That is 9 MSD. அப்போ 10 MSD 9 MSD இது பண்ணா என்ன? 1 MSD. 1 Mahendra Singh Dhoni, 1 MSD. And that 1 MSD is 1 mm. 1 mm. சரிப்பா, 10 least count 1 mm. அப்ப லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? லீஸ்ட் கவுண்ட் இஸ் 1/10, 0.1 mm. But what we want is 0.01 mm. So that is not correct. அப்போ நமக்கு என்ன தெரியுது? மீட்டர் ஸ்கேல் கரெக்டான ஆன்சர் இல்லை, வெர்னியர் கேலிபர் கரெக்டான ஆன்சர் இல்லை. அப்ப மீதி ரெண்டையும் நம்ம செக் பண்ணணும். அதுல தான் ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்கு. நம்ம என்ன பார்க்குறோம்னா 2 ஸ்க்ரூ கேஜ் பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூ கேஜ் பார்க்கும் பொழுது ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் த சர்க்குலர் ஸ்கேல். ஒரு ஆப்ஷன்ல பிட்ச் 1 millimeter, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 50. இன்னொரு ஆப்ஷன்ல பிட்ச் 1 millimeter, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் த சர்க்குலர் ஸ்கேல் 100. ஓகேயா? பார்க்குறீங்களா? ஸோ see this. Screw gauge 100 divisions, pitch 1 millimeter. Screw gauge 50 division, pitch 1 millimeter. அதை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இப்ப பார்த்தோம்னா இது ரெண்டுல எது கரெக்ட்? இது 0.01, இதுதான் நமக்கு வேணும். இது 0.02, அது தவறு. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஓகே, கரெக்டான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா
screw gauge 100 divisions in 1 millimeter. Okay, எல்லாருக்கும் இது புரியுதா? So meter scale அப்படின்னா least count வந்து 1 millimeter தான். வெர்னியர் கேலிபருக்கு least count எப்படி கண்டுபிடிக்கணும்? Using this formula. Least count is MSD minus VSD. Calculation quick method என்ன? VSD க்கு என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதால மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு. ஸ்க்ரூ கேஜுக்கு லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? pitch divided by. ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு pitch divided by number of divisions in the circular scale. அந்த மெத்தட்ல போணும். ஓகே, ரெடியா? அடுத்த क्वेश्चन போலாமா? This is the next question. இதை நீங்க படிச்சு பார்க்கலாம். Yes, read this. ஓகே, ஸோ வித்தியாசமான ஒரு லெசனுக்கு 9 கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் அதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். டெஃபினெட்லி நல்லா கவனிச்சுக்கணும். இட் வில் பி டெஃபினெட்லி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம். இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி y is equal to a sin theta அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டாங்கிறதுக்கு டைமென்ஷன் கிடையாது. a அப்படிங்கிற டைமென்ஷனும் y அப்படிங்கிறதுக்கான டைமென்ஷனும் சேமா இருக்கும். இது வந்து y is equal to a log x அப்படி ஏதாவது ஈக்குவேஷன் இருந்தாலும், y is equal to some a e power x அப்படி இருந்தாலும் இது பொருந்தும். இந்த xக்கு டைமென்ஷன் கிடையாது. இந்த coefficient of this exponential function or logarithmic function or trigonometric function, the coefficient will have the same dimension as that of this. இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்றோம். ரைட் சார். now if you see இங்க பீட்டாவுடைய பீட்டா எந்த பிசிக்கல் குவான்டிட்டி, ஆல்ஃபா இன்வர்ஸ் எக்ஸ் எந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிலாம் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ச் பண்ண வேண்டியது என்ன? இதுக்கு பீட்டா எக்ஸ் பை கே தீட்டா கேடி, ஓகே கேடி, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏன்? அது லாகிரிதம் ஆஃப் சம் நம்பர். சைன் தீட்டா அப்படிங்கிறது இந்த தீட்டா ரெப்ரசன்ஸ் ஆங்கிள், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப இந்த லாகுக்கு அப்புறம் வரக்கூடிய பீட்டா எக்ஸ் பை எக்ஸ் கேடி அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. m பவர் 0, l பவர் 0, t பவர் 0. தட்ஸ் ஒன். கிராஸ் மல்டிப்ளை. பீட்டாங்கிறது என்ன? kt பை எக்ஸ். ktங்கிறது எனர்ஜி, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டு டெம்பரேச்சர், தட் இஸ் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 3/2 kt. எக்ஸ்ங்கிறது லெங்த், இங்கே கொடுத்துருக்காங்க. x is dimension of length. எனர்ஜி பை லெங்க்னா அது வந்து ஃபோர்ஸ். அப்ப பீட்டாங்கிறது ஃபோர்ஸ். இங்க என்ன இருக்கு? பீட்டா எனர்ஜின்னு இருக்கு. அது தவறு. கேள்வி என்ன? which is the correct option? அது தப்பா இருக்கு. பீட்டாங்கிறது ஃபோர்ஸ். சரிப்பா, அடுத்தது நம்ம இந்த கான்செப்ட் y and a அந்த கான்செப்டை பார்க்கும்போது ஈட்டாங்கிறது எஃபிஷியன்சி ஆஃப் த கார்னோ என்ஜின். எஃபிஷியன்சிங்கிறது ஒரு நம்பர், இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் ஆல்பா பீட்டா பை சைன் தீட்டா அதுவும் எஃபிஷியன்சிக்கு சமம், அதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. அண்ட் சைன் தீட்டாவுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? டைமென்ஷன்லெஸ். therefore ஆல்பா பீட்டா இஸ் ஆல்சோ டைமென்ஷன்லெஸ். ஆல்பா பீட்டாவுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப what we understand அப்படின்னா இந்த ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது 1. அப்ப ஆல்பாங்கிறது என்ன?
1 by beta அந்த மாதிரி வருது. அல்லது ஆல்ஃபா இன்வர்ஸ் இஸ் பீட்டா அப்படி வருது. புரியுதா? அப்ப இந்த பீட்டாவுக்கு நம்ம இப்பதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஃபோர்ஸ். அப்ப ஆல்ஃபா இன்வர்ஸ்ங்கிறது ஃபோர்ஸ். அப்ப ஆல்ஃபா இன்வர்ஸ் இன்டு எக்ஸ், ஆல்ஃபா இன்வர்ஸ் இன்டு எக்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அது ஒர்க் அல்லது எனர்ஜி, ஒர்க் அல்லது எனர்ஜி. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆல்ஃபா இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஃபோர்ஸ். அப்ப தட் இஸ் ராங். வேற என்ன கரெக்டா இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா இஸ் த சேம் ஆஸ் பீட்டா இருக்கா? இல்ல. டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டைமென்ஷன் ஆஃப் பீட்டா. இது தவறு. அப்ப எது கரெக்ட்? இதுதான் கரெக்ட். சரி, அது கரெக்ட் தானா? டைமென்ஷன் ஆஃப் ஈட்டா மைனஸ் 1 சைன் தீட்டா இஸ் ஆல்பா பீட்டா கரெக்டா? என்ன கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ஈட்டா சைன் தீட்டா ஆல்பா பீட்டா. ஆனா வேணும்னே அதை எப்படி கொடுத்துருக்காங்க? ஈட்டா மைனஸ் 1, சும்மா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். பட் ஈட்டா வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, எஃபிஷியன்சி, அதுக்கு பவர் -1 போட்டாலும் இப்ப 2ங்கிற நம்பருக்கு டைமென்ஷன் இல்லை. அப்ப 1/2ங்கிற நம்பருக்கும் டைமென்ஷன் இல்லை. புரியுதா? சோ நம்ம இந்த டிஸ்கஷனை இங்க பார்க்கலாம். ஈட்டா -1 sin theta is equivalent to alpha dimensionally. இது கரெக்ட். இது ஏன் கரெக்ட் அப்படிங்கறத பார்க்கிறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சொல்றேன். இப்பதான் பார்த்தோம் ஆல்பா பீட்டாவுக்கு டைமென்ஷன் இல்லை. ஈட்டா பவர் 1 sin theta அப்படின்னா என்ன அப்படின்னா efficiency is dimensionless. in reciprocal of efficiency dimensionless. sin thetaங்கிறது ஆங்கிள், சைன் தீட்டாங்கிறது ஆங்கிள், சைன் தீட்டாங்கிறது ஒரு ரேஷியோ, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், அதுக்கும் டைமென்ஷன் இல்லை. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, புரியுதா? Now we are going to question 4. Question 4 படிச்சு பார்க்கிறோம். A student measured the diameter of a steel ball. Student measured the diameter of a steel ball using screw gauge of least count 0.001 centimeter. ஆன்சர்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு. Therefore நம்ம என்ன பண்ணலாம்? least count சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம். The main scale reading is 5 millimeter. சென்டிமீட்டர்ல எழுதிக்கிறேன் 0.5 centimeter. ஏன்னா ஆன்சர் சென்டிமீட்டர்ல இருக்கு. 0 of the circular scale coincide with the circular scale reading is 25. 0 error of this gauge is actually positive error. Okay, the error is positive error 0.004 again centimeter. What is the diameter? So that is the question. Okay, what is the diameter? So நமக்கு ஃபார்முலா தெரியும். The diameter அப்படிங்கிறது என்ன? main scale reading plus least count into circular scale reading minus 0 error. That is the formula. So நம்ம பார்க்கலாம். What is the main scale reading? 0.5. What is the least count? 0.001. What is the circular scale reading? 25 minus 0 error 0.004. எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் வச்சிருக்கோம். இது வந்து 0.5, இது வந்து 0.025. இதுல இத கழிக்கணும். அப்ப ஆன்சர் 0.521 சென்டிமீட்டர் and 0.521 சென்டிமீட்டர் is here. புரியுதா? சோ இந்த கணக்குல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ் வச்சு ஒரு ஃபார்முலா ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் வச்சு ரீடிங் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கேள்வி வந்தால் அந்த ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் மைனஸ் த 0 எரர். ஓகே, டூ த கால்குலேஷன்ஸ் கேர்ஃபுல்லி. Now we are coming to question 5. கொஞ்சம் சிம்பிளான ஒரு கேள்விதான். Which pair do not have equal dimensions? ஓகே, ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸி கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கணும். 1-2 ஈஸி கொஸ்டின் இந்த கேள்வித்தாளில் இருக்கு. இப்போ இது பார்த்தோம்னா
do not have equal dimension. Energy அப்படின்னா எனர்ஜிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், இது எனர்ஜிங்கிறது ஒர்க்கு, டார்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ், இது சேம் டைமென்ஷன் தான். ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ், ஃபோர்ஸ் இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். இப்போ இது சேம் இல்லை, அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் எது சேமா இல்லை, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆங்குலர் மொமெண்டம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்லாம் சேம், போர்ஸ் பாஸ்லேட். இதில் பார்க்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சேம், பிகாஸ் என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது ஒரு நம்பர், 2πங்கிறது நம்பர், அப்போ இது கரெக்டாக இருக்கு. அப்புறம் எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் ப்ரெஷர். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக்னா என்ன? யங்ஸ் மாடுலஸ், அந்த மாதிரி. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன? யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, அப்போ திஸ் இஸ் ப்ரெஷர். இதுவும் ப்ரெஷரும் ஐடென்டிக்கல் டைமென்ஷன், இதுவும் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதுவும் லோடு டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா, ரெண்டும் ஐடென்டிக்கல். அப்போ எது வித்தியாசமாக இருக்கு? ஃபோர்ஸ் அண்ட் இம்பல்ஸ். இஸ் இட் கிளியர் டு யூ? ரைட். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் படிக்கணும், அதோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் படிக்கணும், எழுதி பார்க்கணும். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இது டைமென்ஷன் அனாலிசிஸ்ல ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய டைப். ரைட்டா? இந்த மாதிரி கேள்விகளும் வர்றதுக்கு டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ P represents radiation pressure. ஸோ P represents radiation pressure. ப்ரெஷர் அப்படின்னா ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு அக்சலரேஷன் பை ஏரியா. அப்போ ப்ரெஷருக்கு என்ன வரும்? M L-1 T-2. C represents speed. ஸ்பீடுனா LT power -1, velocity of light. அப்புறம் S represents energy. Energy, not only energy, MLT power -2, force into distance, energy, divided by unit area, unit time. அப்போ L square is cancel. அப்போ இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா MT power -3. இப்போ கொஸ்டின் என்ன? S power X, P power Y, C power Z is dimensionless. அதுதான் கேள்வி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? What we are going to do is இந்த ஈக்குவேஷன் எழுத போறேன். S power X னா M T power -3 power X, P M L-1 T-2 power Y, C L T power -1 power Z is what? இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. So I am comparing the power of M. நீங்களும் போடலாம். You compare the power of M. X plus Y is 0. First ரெண்டு நம்பரை கூட்டினா 0 வரணும். First ரெண்டு நம்பரை கூட்டினா 0 வரணும். இங்க வரல, இங்க வருது, இங்க வருது. அப்ப இது ரெண்டுல ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். பட் எது கரெக்ட் கண்டுபிடிக்கணும்ல. லெட்ஸ் கம்பேர் த பவர். T பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு, வேண்டாம். L பார்க்கலாம். L minus Y, L plus EZ is 0. அப்ப செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஈக்குவல். அது எங்க இருக்கு? செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஈக்குவல். செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஈக்குவல் இல்லை. அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. இது புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், we will go to next one. இது எல்லாருக்கும் புரியும். அடுத்த கேள்வி. இது question 7. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல. இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இப்ப 2.745 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 4. இத சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 இருக்க மாதிரி எழுது. 2.7, இங்க 5 இருக்கு. என்ன செய்யறது? இது ஈவன் நம்பர், அப்ப ஒன்னு ஆட் பண்ண கூடாது. 2.74. அடுத்தது 2.735 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 4. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 இருக்கிற மாதிரி எழுதணும். இங்க 5 இருக்கு, ஆனா ஆட் நம்பர், ஒன்னு ஆட் பண்ணணும். ஸோ அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் இது ஏன் இப்படி போடுறேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, இப்போ
2.737 இருந்துச்சுன்னா மோர் தென் 5 சந்தேகமே இல்லை, 2.74 தான். 2.731 இருந்துச்சுன்னா 5 விட கம்மியாக இருக்குது, 2.73 தான். பிரச்சனை எப்போ வருதுன்னா 5 இருக்கும்போது தான். அந்த 5 இருக்கும்போது என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் நம்பர் ஆட் நம்பராக இருந்தால் ஒன்று கூட்டிடணும், ப்ரீவியஸ் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் கூட்டக்கூடாது. ரைட், நவ் வி ஆர் கமிங் டு த கொஸ்டின் 8. இது வந்து எரரில் கால்குலேஷன் டைப் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ஓகே, பார்க்கலாம். இதில் ஏ அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, 2.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5. பின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, 0.10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01. கேள்வி, வாட் இஸ் ஏபி? வாட் இஸ் ஏபி? ஸோ ட்ரூ வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ட்ரூ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 0.25 ப்ளஸ் ஆர் மைனஸ் த எரர். 0.25 எல்லா இடத்துலையுமே இருக்குது. நமக்கு தேவை எரர் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த y is equal to AB அப்படின்னு இந்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஒய்னு வச்சுக்கிட்டோம்னா, வாட் இஸ் த எரர் ஃபார்முலா ஃபார் திஸ் அப்படின்னா, டெல்டா ஒய் பை ஒய் இஸ் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. இதுதான் இதுக்கான எரர் ஃபார்முலா. இப்போ நம்ம டெல்டா ஒய் நமக்கு தேவைப்படுது, அதுதான் எரர். டெல்டா ஒய்ங்கிறது என்னன்னா, y into what is the value of y? 0.25 into delta a by a, second number by first number, அப்புறம் second number by first number. So how do I simplify? மேலையும் 10ஆல பெருக்கிட்டு கீழையும் 10ஆல பெருக்க போறேன். மேலே 10ஆல பெருக்கிக்கிறேன், கீழையும் 10ஆல பெருக்கிறேன், மேலே 10ஆல பெருக்கிறேன், கீழையும் 10ஆல பெருக்கிறேன். ஓகே, 0.25 என்ன? 1/4. இங்க என்ன இருக்கு? 1/5. இங்க என்ன இருக்கு? 0.1. ஓகே, 1/5 னா 0.2. 0.2 ப்ளஸ் 0.1 0.3. இப்போ 3/4 அப்படின்னா 0.75. இங்கே 0.3/4 இருக்கு, அப்போ 0.075. ஓகே, எரர் கால்குலேஷன் ஓவர். அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏபி இஸ் ஈக்குவல் டு 0.25 ப்ளஸ் ஆர் மைனஸ் த எரர் இஸ் 0.075. ஓகே, த நியரஸ்ட் answer is this one, 0.25 plus or minus. அங்கெல்லாம் வேற வேற நம்பர் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கு, 0.08 மீட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துக்கோங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் லெசன். This is the question. So you can read this. The Young's modulus of steel 1.9 10 power 11, express this in CGS unit அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், யங்ஸ் மாடுலஸ் எவ்வளவு இருக்கு? 1.9 10 power 11. இதை சிஜிஎஸ்ல மாற்று. ஓகே, இப்போ இது எஸ்ஐ யூனிட். ஃபோர்ஸு 1 நியூட்டன் அப்படின்னா, ஃபோர்ஸ்னா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். 1 நியூட்டன் அப்படின்னா மாஸ் 1 கிலோ, ஆக்சலரேஷன் ms-2. ஸோ நியூட்டனுக்கு எக்ஸ்பான்ஷன் நம்ம NEWTON சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? kgms-2. இதை நம்ம வந்து சிஜிஎஸ் யூனிட்டுக்கு மாற்றலாமா? சிஜிஎஸ் யூனிட்டுக்கு மாற்றணும்னா 1000 கிராம் 100 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. இது 10 to the power 5. கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 இஸ் கால்டு டைன். இதுதான் ஃபோர்ஸுக்கு சிஜிஎஸ் யூனிட். ரைட், இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வரலாம். இது என்னது? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 10 power 11. வாட் இஸ் 1 நியூட்டன்? 10 power 5 டைன். அண்ட் 1 மீட்டர், யூ நோ, திஸ் இஸ் 100 சென்டிமீட்டர். therefore நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1.9. இது ஒரு 10 power 4 இருக்கு, அப்போ ஒரு 10 வருது இங்க. 9 centimeter power -2, that is a CGS unit. Therefore the answer is 1.9 10 power 12. 1.9 10 power 12. So that is the answer. Right? So இப்போ வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பாடத்திலேருந்து ஒரு 9 கேள்விகள் நம்ம பார்த்தோம். ஒன்று ஒரு டைப் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் வில் கிவ் யூ சம் ஐடியா.
யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க, இந்த 135 கேள்வியை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வந்து நீட்டில் ஒரு 80 மார்க் வாங்கிடலாமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், ஒரு இது கூட கேட்பாங்க, அதாவது வங்காள விரிகுடாவை தீப்பெட்டிக்குள்ளே அடைக்க முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 135 கேள்விகளை வச்சு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸை அதுக்குள்ளே அடைக்கிற முடியுமா? டெஃபினெட்லி nobody can do that, but definitely this will give you good idea about what type of questions are expected in the examination. Okay, now we are going to the next lesson. Now we are moving on to electric charge. Okay, see the first question. இந்த கொஸ்டின்ல ஒரு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ராட்ல சார்ஜ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை லெங்த் அப்படி இருக்கு. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் there is another charge Q, Q0, அந்த சார்ஜ் இருக்கு. இதில் எவ்வளவு ஃபோர்ஸ் வரும்? இந்த டிஸ்டன்ஸ் A, the length of the rod is L. இதுதான் கேள்வி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது, கரெக்டா? அந்த ஃபார்முலாவை முதல்ல கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ரைட். Now let us take a small element. இந்த எலிமெண்ட் வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்கு? dq. இந்த எலிமெண்ட் எவ்வளவு திக்னஸ் இருக்கு? இந்த எலிமெண்ட் எவ்வளவு திக்னஸ் இருக்கு? dx. The linear charge density is a constant throughout. அப்ப the same density is there in this element also. அப்ப lambda is equal to dq by dx. Okay, dqங்கிறது என்ன? ஒரு பாயிண்ட் சார்ஜ். q0 அது ஒரு பாயிண்ட் சார்ஜ். Between point charges என்ன ஃபோர்ஸ் வரும்? கூலும்ஸ் லா. The force, இது ஒரு ஸ்மால் எலிமெண்ட், ஸ்மால் ஃபோர்ஸ் எவ்வளவு? 1/4 pi epsilon naught q0 into dq, product of the charges divided by, இது எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னா இது இருக்கக்கூடிய தூரம் x divided by x square. ஓகே, புரியுதா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஒரு லீனியர் சார்ஜ் இருக்கு, அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் L. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஒன்று எடுக்கிறோம், அந்த எலிமெண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் x, எலிமெண்ட்டுடைய திக்னஸ் dx. யூ அண்டர்ஸ்டாண்ட்? The force given by this is called dF, and that dF is k into q0 into dq. இதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு? dq divided by x square. Okay, so what is the total force, sir? அப்படினீங்கன்னா the total force, அந்த டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா இன்டெக்ரல் df. ஓகே, அப்ப கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கிறேன், k இன்டெக்ரல் dfங்கிறது என்ன? q0 கூட எடுத்துக்கலாம், q0 dq by x square. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? லாம்டாங்கிறது டோட்டல் சார்ஜ் பை லெங்க்த்னு சொல்லலாம், அல்லது எலிமெண்ட்டுக்கும் அது அப்ளிகபிள் அப்படின்னு. அப்ப dqக்கு பதிலா நான் என்ன போட முடியும்? k into q0 integral dqக்கு பதிலா என்ன போட முடியும்? lambda dx. dqக்கு பதிலா lambda into dx. yes, இது நம்ம போட்டாச்சு. x ஓட வேல்யூ எதிலிருந்து எது வரைக்கும்? ஜெனரலா பார்க்கும்போது the smallest value of x is a, இது l plus a. you understand? சார்ஜ் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் எங்க இருக்கு? a. ரொம்ப தூரத்தில் எங்க இருக்கு? a plus l. இது lower limit, இது upper limit. Lambda is a constant, can be taken outside, and we have got x square here. இப்போ நம்ம k q0 வெளில எடுத்துட்டேன், dq க்கு பதிலா lambda dx போட்டிருக்கேன், கீழே x square இருக்கு. இந்த இன்டகிரேஷனை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, right. The force is equal to k q0 lambda
integral x power minus 2 dx a plus L. Oh, yes. இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். இப்போ இந்த இன்டகிரேஷன் முடிக்கலாம். இங்கே எழுதலாம். f is equal to k q naught lambda x power minus 2 plus 1 minus 2 plus 1 a plus L. Okay, so this is equal to minus வெளில எடுத்துக்கோ k q naught lambda இது 1 by x a plus L. இப்போ நம்ம என்ன பண்றோம்? upper limit minus lower limit. Okay, upper limit a plus L, lower limit a. So that is equal to, color மாத்திக்கலாம். Right, this is equal to. இப்போ minus k q naught lambda இது a minus L a into a plus L. கரெக்டா? இப்போ இது cancel, minus cancel. So finally the formula for force k q naught lambda L by a into a plus L. So this is the formula we want. So first thing நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு unusual problem. So இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா நம்ம நல்லா படித்து மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா எக்ஸாமுடைய எண்டில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஸ்டினை நம்ம போட்டுருவோம், கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் நம்ம பாக்கி வச்சுருப்போம், அதை கடைசியாக நம்ம எடுப்போம். அந்த சமயத்தில் கிடுகிடுன்னு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. Therefore, force is equal to k 9 into 10 power 9. The test charge, that is, the test charge is ஒரு தரம் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இது வந்து k q naught lambda L by a into a plus L. Okay, that is the formula. Now let us move this. Look at the question. Now let us solve this. Okay, right. The force is k greater than 9 into 10 power 9. q naught and the charge அங்க எவ்வளவு வைக்கிறோம்? 2 மைக்ரோகூலும். lambda அது எவ்வளவு? lambda 5 மைக்ரோகூலும். அது எழுதிட்டோம் lambda. அப்புறம் என்ன எழுதணும்? L. Lங்கிறது length of the conductor 6. முடிஞ்சு போச்சு. நியூமரேட்டர். டினாமினேட்டர் a. ஏங்கிறது இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர். a plus Lனா ரெண்டையும் ஆட் பண்ணணும். 9. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் திஸ். இப்போ 9 கேன்சல், 3 6 cancel. Now 10 power 9 minus 6 10 power minus 3. இங்க ஒரு 2, இங்க 2 into 5 அது ஒரு 10. அப்ப answer 2 into 10 power minus 2 Newton. That can be written as 0.02 Newton. So the answer to this problem is here 0.02 Newton. Okay, இது புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஒரு லீனியர் சார்ஜ், அதுக்கு பேரலாக நேராக ஒரு சார்ஜ். அப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் அ ரெடிமேட் ஃபார்முலா விச் யூ கேன் ரிமெம்பர். தட் இஸ் k இன்ட்டு q நாட் இன்ட்டு லேம்டா எல் பை a இன்ட்டு a ப்ளஸ் எல். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டக்குன்னு இந்த கணக்கை போட்டுடலாம். நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, நல்லா படிச்சிங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே,
பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளமில் 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9ல் இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ல் இது இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9ல் இது இருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இந்த இடத்துல வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுதான் கேள்வி. ஸோ இந்த இடத்துல 1 கூலும் இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். To find the electric field at a point, imagine that there is 1 coulomb placed at that point. Now what happens? In the plus q, இது இதை ரிப்பல் பண்ணுது, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு 1. இந்த மைனஸ் அட்ராக்ட் பண்ணுது, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு 2. இது ரெண்டும் வெக்டர் குவான்டிட்டிஸ். தி அடிஷன் ஆஃப் திஸ், வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுதான் கேள்வி. புரிஞ்சுக்க முடியுதா? இது ரிப்பல் பண்ணுது, அது அட்ராக்ட் பண்ணுது, மொத்தம் எவ்வளவு. ஸோ லெட் அஸ் see the numericals. இப்போ நம்பர்ஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் 5, ஹியர் 12, இதுலேருந்து இது வரைக்கும் 9 அப்படி இருக்கு. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ பெரிய டயக்ராமாக போட்டுட்டு நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 12, இது 5. இங்கே என்ன சார்ஜ் இருக்கு? 2197 நானோ கூலும். Because of this, the electric field E1 vector is like this. இது பித்தோகரஸ் தீரம் 5, 12 அப்படின்னா இது 13. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1 எழுதுறேன். ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். இப்போ இங்கிருந்து இங்க வரைக்கும் 2 மீட்டர்ஸ். வாட் இஸ் திஸ் வெக்டர் அப்படின்னா 2i வெக்டர், பிகாஸ் இட் இஸ் ஹரிசான்டல். இப்படி ஒரு லெங்த், இது 3 மீட்டர் இருக்கு அப்படின்னா இது என்னது? 3j வெக்டர் இல்லையா? மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னா 9 இன்டு 10 பவர் 9 k q. சார்ஜ் எவ்வளவு? 2197 நானோ கூலும். k இன்டு q எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா மேக்னிடியூட் என்ன? k q by r ஸ்கொயர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 13. 13 இன்டு 13. இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? 13 into 13 into 13 is this. அப்ப இந்த ரெண்டு 13 அடிச்சிட்டீங்கன்னா மீதி 13, because that number 2197ங்கிறது என்னன்னு கொடுத்திருக்கேன்? 13 into 13 into 13, 169 into 13, அதுதான் இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்ப டைரக்ஷன், டைரக்ஷன் என்ன? இந்த வெக்டருக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு நீங்க இங்க ஆரம்பிச்சு நீங்க இப்படி வரீங்க, இது -i, அப்புறம் மேலே போறீங்க, இது +j, அங்க போய் சேர்ந்துடுறீங்க. இது எத்தனை யூனிட் வரீங்க? -5i. இது எவ்வளவு போறீங்க? +12j. யூனிட் வெக்டர்னா என்ன? டிவைடட் பை மேக்னிடியூட். a வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர், அதுதான் a கேப். இதுக்கு மேக்னிடியூட்னா என்ன? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர், செகண்ட் நம்பர் ஸ்கொயர். அது ரூட் 169, அது ஒரு 13, அது இங்கே கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஆன்சர் என்ன? 10 பவர் 9, அதுவும் கேன்சல் ஆயிருச்சு. இந்த 13 இங்கே கேன்சல் ஆயிருச்சு. 9 இன்டு -5i +12j. இதுதான் நம்மளுடைய E1 வெக்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரியுதா? பார்த்துக்கோங்க. So இது 2197, this is giving repulsive force, that is called the electric field 1. அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன், kq by r square. kq r square, distance 13 13. Then இது vector notation, அப்ப யூனிட் வெக்டர். So you got this. இப்ப ரெண்டாவது இதுக்கு நம்ம போறோம்.
அது -3375. இதை கொஞ்சம் அழிச்சிக்கலாம். ரைட். இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்குறோம். இது வந்து 12, இது வந்து 9. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 15. கரெக்டா? 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81, 144, 225. This is 15 square. You understand? Right. இடம் இல்லாததுனால அதை அழிக்க வேண்டியது இருக்கு. ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இங்கே என்ன சார்ஜ் வைக்க போகிறோம் சார் அப்படின்னா -3375 நானோ கூலும். இங்கே 1 கூலும். therefore there is attraction and that is called E2 vector. Can we write the value for this? எழுதலாமா? So இந்த calculation over. This calculation is over. Let us remove this. Now let us do the calculation for the second vector, E2 vector. Magnitude of E2, K into Q, KQ by R square, unit vector. இது எப்படி வரும் அப்படின்னா இப்படி, அதாவது what we are doing is y வந்து கீழே இறங்குறோம், x பாசிட்டிவா வரும். அப்ப நம்மளுடைய வெக்டர் நோட்டேஷன் 9i மைனஸ் 12j. ஏன்னா இது ரைட் சைடு போகுது, கீழே இறங்குது. இந்த வெக்டர் அப்படி போகுது. இதுக்கு மேக்னிடியூட் 15. இப்போ 15 into 15 into 15 தான் இந்த நம்பர் அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கு. 10 power plus 9 minus 9 is cancel. அப்ப 9 into 9i minus 12j இதுதான் நம்மளுடைய E2 வெக்டர். நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? The total of this. So let us find out the total. E1 and E2. E1 vector plus E2 vector is equal to, இந்த E1 vector பார்த்தீங்கன்னா 9 காமனா எடுத்துக்கலாம், -5i plus 12j. இதுல 9 காமனா எடுத்துக்கலாம், plus 9i minus 12j. இப்போ இந்த 12jயும் கேன்சல். அப்ப ஆன்சர் 9 into 4i. So what we have got is 9 into 4i, that is 36i cap. Okay, so 36i cap is the answer. So the answer is this third option, 36i cap. Of course இது கொஞ்சம் கஷ்டமான கணக்காக தோணலாம். ஆனால் நீங்கள் இந்த கணக்கில் ஒரு அருமையான விஷயம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வெக்டர் காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டை வெக்டர் நோட்டேஷனில் எழுதுறதுக்கான ஒரு பயிற்சியாக அதை எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது. அந்த வெக்டருக்கு எப்படி வெக்டர் நோட்டேஷன், இதுக்கு எப்படி வெக்டர் நோட்டேஷன், தென் யூனிட் வெக்டர்ஸ் எப்படி எழுதணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இந்த கணக்கிலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12. ஸோ மை கிளாஸ் இஸ் அப் டு 10 o'clock, another half an hour, and then there is a 15 minutes break. You can get your mobile phones charged and you can also refresh and then join back by 10:15. Now we are going to another 30 minutes, up to 10 o'clock we will go and do many problems now. This let's see. இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. क्वेश्चन, a charged particle is moving along the electric field. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த டைரக்ஷன்ல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் வரும்? EQ. that is equal to ma. அப்ப ஆக்சலரேஷன் என்ன? EQ by m. இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய ஆக்சலரேஷன் EQ by m. இந்த டைரக்ஷன்ல இந்த பார்ட்டிகிள் போயிட்டு இருக்கு.
What is the horizontal displacement when it is, அதாவது இது டவுன்வர்ட்ஸும் இந்த பார்ட்டிகிளுக்கு மாஸும் இருக்குல்ல, எஸ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, மாஸ் இருக்கு, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கு, அதனால இது கீழே போய்கிட்டு இருக்கோம். mg. so இது வேற கலர்ல நம்ம எழுதலாம். இது f is equal to mg, that is equal to ma. what is the g value? acceleration is g, அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? when it descends at distance y, what is the horizontal displacement? x equal to என்ன? அதான் கேள்வி. ஓகே, பார்க்கலாம். இப்போ ஹரிசாண்டல் மூமெண்ட் போய்கிட்டே இருக்கும்போது இந்த பார்ட்டிகிள் அப்படி ஹரிசாண்டலா போகுதா? இல்லை. இப்படி வெர்டிகலா போகுதா? இல்லை. எப்படி போயிட்டு இருக்கு? அது இன்க்ளைன்ட் அப்படி போயிட்டு இருக்கு. ஹரிசாண்டல்ல போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ், வெர்டிகலா போற டிஸ்டன்ஸ் ஒய். ஒய்யோட வேல்யூவை கொடுத்து எக்ஸோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ லெட்ஸ் see. ஸோ நம்ம என்ன பண்றோம்? s is equal to ut plus half at square எடுத்துக்கிறோம். horizontal movement x is equal to, there is no initial velocity, horizontal acceleration eq by m t square. இது ஒரு ஈக்குவேஷன். இப்ப இதே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், because acceleration is constant in both cases, we can use the equations of motion. vertical movement எவ்வளவுனா இனிஷியல் இது இல்ல of gt square. time is equal. ஹரிசாண்டலா போயிட்டு இருக்கு, அதே நேரத்தில் எவ்வளவு வெர்டிகலா போகுது அது பார்க்கிறோம். அப்ப டைம் வந்து t square is same. equate that. அப்ப t square நீங்க எப்படி எழுதலாம்? 2y by g ன்னு எழுதலாம். 2y by g இங்க எப்படி எழுதலாம்? 2mx by eq ன்னு எழுதலாம். 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. வாட் இஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ லெட்ஸ் see. 2y by g is 2mx by e. q க்கு கேபிட்டல் q வேணா போட்டுக்கிறேன். q 2 is cancel. இப்போ x என்னன்னு பார்க்குறேன். ஓகே, x இந்த eq இங்கே வந்துருச்சு, வேற m கீழே வந்துருச்சு, அப்படி இருக்கு. சரி, கண்டுபிடிக்கலாம். e என்ன பண்ணும்? 5 into 10 power 5. it's given here. q by m என்ன பண்ணும்? 10 into 10 power 7. 10 into 10 power 7. ஸோ இது போட்டாச்சு. g என்ன பண்ணும்? 10. y எவ்வளவு போடணும்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர். இந்த 10 கேன்சல். அப்ப ஆன்சர் x க்கு என்ன வருது? 5 into 10 power 12. so this answer is 5 into 10 power 12 அங்க இருக்கு. ஓகே, இது புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதை வச்சு ஒரு காம்பினேஷன்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். ரைட், டைபோல். இதுல என்ன கொடுத்துருக்கு என்னன்னு பார்க்கலாம். இதுல இந்த பாயிண்ட் 0 0 0, இந்த பாயிண்ட் 0 a 0, இந்த பாயிண்ட் a 0 0. ஓகே, புரியுதா? இதுல மைனஸ் q இங்க இருக்கு, பிளஸ் 2q இங்க இருக்கு, 0 0 0. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மைனஸ் q இருக்கு. ஓகே, இதுதான் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டைபோல் எவ்வளவு? இந்த மாதிரி கணக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் 0 வரும். அதில் டைபோல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த 2qவை 2qவா எடுத்துக்கலாம். இந்த 2qவை q பிளஸ் q அப்படி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் q இருக்கு, 2q இருக்குல்ல, அதை 2q இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் q, இந்த q, இது ஒரு டைபோல். இந்த மைனஸ் q, இந்த q, இது ஒரு டைபோல். சரியா? அப்போ மைனஸ் q பிளஸ் qங்கிற டைபோலுக்கு டைபோல் மொமெண்ட் ஆக்ட்ஸ் ஃப்ரம் மைனஸ் q டு பிளஸ் q.
இதுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் ஆக்ட்ஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. இது ரெண்டுக்கும் நடுவில் 90 டிகிரிஸ். அப்போ இதில் டைபோல் மொமெண்ட் எவ்வளவு இருக்கும் எஃபெக்டிவ் அப்படின்னா √2 இன்டூ திஸ் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்னா என்ன? சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். இது ஏ தூரத்தில் இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இஸ் ஏ. அப்போ √2 இன்டூ QA. இதுதான் இந்த ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட். இது ஒரு QA, இது ஒரு QA, நடுவில் 90 டிகிரிஸ். அப்போ √2 QA. வாட் இஸ் த டைரக்ஷன் அப்படின்னா ஆங்குலர் பைசெக்டர். இது இப்படி வந்துட்டு இருக்கு, இது வந்துட்டு இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. அப்போ ரிசல்டன்ட், வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் திஸ். இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கு? AA0. AA0லேருந்து 000 நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போ the answer to this problem is √2 QA along the line AA0 to 000. You understand this problem? So the correct answer is option 3. Now we are going to the next question. Right, பார்க்கலாமா? இதுல ஒரு சர்க்கிள், இதுல யூனிஃபார்ம் சார்ஜஸ் இருந்துட்டு இருக்கு. அப்ப சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுவும் இருக்காது. பிகாஸ் இங்க ஒரு கூலுமை வச்சோம்னா அந்த ஒரு கூலுமை இதெல்லாம் இப்படி ரிப்பல் பண்ணும், இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணும், இது இப்படி ரிப்பல் பண்ணுது, இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணுது. மொத்தத்தில் அதில் ஃபோர்ஸ் எதுவும் இருக்காது. பட் அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா, அப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் அது இந்த ஒன் கூலுமை இது எல்லாம் சேர்ந்து இப்படி புஷ் பண்ணுமா இல்லையா? அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. அப்ப நீங்க இந்த ஆப்போசிட் பார்ட் இதை எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுவும் இதுவும் ஈக்குவல். இது கொடுக்கக்கூடிய புஷ் will be opposite to that. இப்படி இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? See this. The electric field at the center O of the ring due to the charge AKP. இதனால வரக்கூடிய electric field E. What is the electric field due to the charge on the part CLD? This one, that is also E but is in the opposite direction. அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஓகே அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கும். Is it clear to you? புரிஞ்சுக்க முடியுதா எல்லாருக்கும்? Shall we go to the next question? So we are coming to question 15. Okay, let's see this. இப்போ ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர், இது ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹாலோ மெட்டல் ஸ்பியர் அப்படின்னு சொன்னால், ஹாலோ மெட்டல் ஸ்பியர் அப்படின்னா நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். தூரத்தில் வந்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் KQ/R². இதுக்கு ஒரு கிராஃப் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கிராஃப் போடும்போது என்ன சொல்லுவோம்? இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 and then electric field increases, then it goes like this அப்படிம்போம். ஆனால் இந்த கணக்கு என்னன்னா, ஒரு ஹாலோ ஸ்பியர் கிடையாது, இது சாலிட், ஒரு பிளாஸ்டிக், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. தட்ஸ் an imagination. யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்சுலேட்டர். திஸ் இஸ் a non-conducting sphere. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கான டீடைல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இது 0, இது ரேடியஸ் R, இது R increases, the shape of the electric field will be like this, we know. இது ஒரு straight line. Electric field at this point E, அது எவ்வளவு? KQ/R². கேள்வி வந்து இது 2 சென்டிமீட்டர், மொத்த சார்ஜ் 10 நானோ கூலும் இருக்கு. 10 நானோ கூலும் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 1 மீட்டர் நம்ம பார்க்கணும். the radius is 2 meters. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடம். இது வந்து 2, இது வந்து 1. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாதி தான் இருக்கும். இது 0லேருந்து E/2 வந்து E வருது, ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இட் இஸ் இந்த இடத்துல இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ்.
இந்த ரீஜன்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப டிஸ்டன்ஸ் பாதி ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாதியா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் E/2 கண்டுபிடிக்கணும். K/Q/2 R ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். K 9 into 10 power 9. சார்ஜ் எவ்வளவு? 10 into 10 power -9 divided by 2. ரேடியஸ் வந்து 2 ஸ்கொயர் 4. அப்ப ஆன்சர் என்ன வருது? 45 divided by 4 which is equal to 11.25 volt by meter. So the answer to this problem is 11.25 volt by meter. Okay, புரிஞ்சுக்க முடியுதா? So இதுல நான் என்ன क्वेश्चन கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு நான் கண்டக்டிங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியருக்கு inside point the electric field will not be zero. It is proportional to the distance of the point from the center. சரியா? அதை வச்சு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கேன். ஓகே, now we are going to the next. இது question 16. ஸோ இது நீங்க படிச்சு பார்க்கலாம். So we are in question 16. Two identical charged particles having mass 10 gram and charge 2 into 10 power minus 7 are placed on a horizontal table with a separation L. The charges are placed on a horizontal table with a separation L. They stay in a limited equilibrium. The coefficient of friction is given. Find the value of L. The charges are positive charges. Okay pa. இந்த இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். This is placed on a table. இப்போ ரெண்டு சார்ஜும் ரிப்பல் பண்ணுது. அப்படி ரிப்பல் பண்றதுனால there is electrostatic force of repulsion. இது நகர விடாமல் இந்த frictional force opposes this. அப்போ ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இது இருக்கு. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரைட்? அப்படி இருக்கு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? K இன்டு Q ஸ்கொயர் பை L ஸ்கொயர். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுக்கு மாஸ் இருக்கு. அந்த மாஸ்னால mg இங்க ஆக்ட் பண்ணுது. நார்மல் ரியாக்ஷன் mg. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு mu n, அதாவது mu mg. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, L கண்டுபிடிங்க, மற்றதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கறதான் கேள்வி. அப்போ let us do it. K is 9 into 10 power 9. சார்ஜ் வந்து எவ்வளவுன்னு நம்ம பார்க்கிறோம். The charge is 2 into 10 power minus 7, 2 times. Then I take L square to this side. Okay, and then mu 0.25, mass of this 10 gram, 10 into 10 power minus 3 and take G as 10. Okay, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க வந்து 9 into 2 into 2 is 4, 10 power 2 வருது, minus 5 வருது. L square இருக்கு, இது 1 by 4.25. இது 10 power minus 3 இருக்கனால 1 by 10 வருது. So bring everything to one side. அப்ப எல்லாத்தையும் ஒரே பக்கமா நம்ம கொண்டு வரலாம். அப்ப L square is equal to 9 into 4 into 4 into இந்த 10 இங்க கொண்டு வரும்போது 10 power minus 4. இது எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கலாம். அப்ப 3 into 4 into 10 power minus 2 meter which is 12 centimeter. Right? அப்போ இது வந்து 12 centimeter. ஓகே, இந்த மாதிரி நம்ம போடுறோம். இது வந்து
K Q square by L square is equal to mu mg அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கேன். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் இஸ் 12 சென்டிமீட்டர். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். நல்லா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தி எக்ஸாம் இஸ் கமிங் வெரி ஃபாஸ்ட். Okay, May 7th is the examination. Number of days very less. We have to show a lot of interest and enthusiasm in learning the subject. And of course, physics is very interesting to learn. Okay, let's go to the next. படிச்சு பார்க்கலாம். Okay, இது எப்படி இருக்கு படிச்சு பாருங்க. So all these questions are very different and very new. Okay, பார்க்கலாம். இப்போ ஒரு கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர்ல இது பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், இது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். there will be a uniform electric field and that electric field will be equal to sigma by epsilon naught, and if you are placing any charge in between, that charge will experience force, and that force will be equal to EQ, which is equal to sigma by epsilon naught into Q. Right, in this problem that is 10 Newton. A force of 10 Newton acts on a charged particle placed between two plates of a charged capacitor. Okay, 10 Newton is the force acting on this. If one plate is removed, the question is, if one plate is removed, that means only one plate is there. The electric field is now will be half. The electric field will be sigma by 2. The electric field will not be sigma by epsilon naught, it will be sigma by 2 epsilon naught. என்ன ரெண்டு பிளேட் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ ஒரே ஒரு பிளேட் தான் இருக்கு, பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கு, விச் இஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் பாதி. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? 5 நியூட்டன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையிறதுனால ஃபோர்ஸ் குறையுது. ஸோ தி ஆன்சர் இஸ் 5 நியூட்டன். ஓகேயா? ஸோ தட் இஸ் திஸ் ப்ராப்ளம். அண்ட் நவ் we are going to the next one. So we have got another 15 minutes to go. இது வந்து question number 18. ஓகே, இதை படிச்சு பாருங்க. ஓகே, கொஸ்டின் படிச்சிட்டீங்க. ஸோ 3 சார்ஜ் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். அது வந்து ரிப்பல்ஷன்னால இந்த நூல்லாம் இது இப்படி போகுது, இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது, மொத்தத்தில் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ராங்கிளை அது ஃபார்ம் பண்ணுது. நம்ம அது நூலில் தொங்குதுங்கிறத மறந்துட்டு ஈக்குவலேட்ரல் ட்ராங்கிளை ஃபார்ம் பண்ணுது, அதை பார்த்துக்கணும். இந்த ஈக்குவலேட்ரல் triangle அது ஃபார்ம் பண்ணுது, அதுதான் முக்கியம். ஓகே, there is an equilateral triangle. The charges are there, 3 identical charges. Equilateral triangle, same side. இப்போ இந்த Q ரிப்பல் பண்ணுது force F. இந்த Q இதை ரிப்பல் பண்ணுது force F. The angle between the two is 60 degrees. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆங்குலர் பைசெக்டர் வழியா F√3 வரும். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The force on a charged particle to the force between any two charged particle. அதாவது force on the charged particle is this, force between any two charged particle is this, the ratio is √3 by 1. So the answer to this problem is actually √3 by 1. Okay, right, now we're going to the next one. Right, see this. What is the energy in the system? D is very big compared to small d. அதுதான் question. போலாமா?
What is the energy in the system? இந்த சார்ஜ் எடுத்துக்கலாமா? K into minus Q square by D. இந்த சார்ஜையும் இதையும் எடுத்துக்கலாம். இந்த distance D, இந்த distance D by 2. D plus இந்த D plus D by 2. இந்த சார்ஜையும் இதையும் எடுத்துக்கலாம். இதை கழிக்கணும். இப்ப இதுதான் எனர்ஜி. இதுல காமனா இருக்கிறத எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி இந்த K-ய 1/4πε0 அப்படின்றாங்க. ஓகே, எழுதிக்குவோம். அந்த K வெளியில போயிருச்சு. மைனஸ் Q ஸ்கொயர் பை D இருக்கு. பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ இங்க வருவோம். மைனஸ், ஓகே, K வெளியில போயிருச்சு. Q இங்கே இருக்கு. எடுத்துட்டோம்னா 1/d plus d by 2. இது மைனஸ் வெளில போயிருக்கானா மைனஸ் 1/d minus d by 2 அப்படி இருக்கு. சரியா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம பார்ப்போம். This is 1/4πε0 by d. இது கிராஸ் மல்டிப்ளை. இதை இங்கே கொண்டு வாங்க. டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. a plus b into a minus b, a square minus b square. This is very small. This is very small, can be neglected. d ரொம்ப சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. So this is 1/4πε0 and this is minus q square by d minus q. இங்க பார்த்தோம்னா plus d minus d is cancel, minus d வருது, make it plus by d square. So this is the answer. In the answer 1/4πε0 minus q square by d plus qd by d square எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஆன்சர் ரைட் நம்ம பார்க்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. minus q square by d plus qd by d square. That is the correct answer. Question 19. So we have completed 19 questions. We are going to the question number 20. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த அப்ராக்சிமேஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், எனர்ஜி கால்குலேஷன், இதெல்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் த ஈக்விட்டோரியல் லைன், ஆக்சியல் லைன், அந்த டெரிவேஷன்லாம் போட்டிருப்போமே அந்த மாடலில் இது போடுறோம். அவ்வளோதான். Now we are coming to the next question, question number 20. ரைட். இந்த கொஸ்டின் 20 பொறுத்த வரைக்கும் இதில் கான்செப்ட் என்னன்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறீங்க, சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளேட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் மேக்சிமத்துக்கு வந்த உடனே அது அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. ஃபேன் ஆன் பண்ணுறோம், ஃபேன் நிற்கிது, ஓடலை, சுவிட்சை போடுறோம், ஃபேன் சுற்ற ஆரம்பிக்குது, அப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வருது, அப்புறம் அதே ஸ்பீடில் போகுது. அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த சர்க்கியூட்டில் சார்ஜ் போகாது. அப்போ சர்க்கியூட்டில் என்ன இருக்கு? இந்த 9 வோல்ட் பேட்டரி, இந்த 1000 ஓம், இந்த 2000 ஓம் இதான் இருக்கு. இந்த பக்கம் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது வழியா சார்ஜ் ஃப்ளோ எதுவும் இல்லை. அப்போ இந்த சர்க்கியூட்டில் எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா V/R 9 டிவைடட் பை இது ரெண்டும் சீரீஸ் 3000 ஓம். ஸோ தட் இஸ் 3 மில்லி ஆம்பியர் கரண்ட் வில் கோ த்ரூ திஸ். ஸோ தி ஆன்சர் டு திஸ் ப்ராப்ளம் இஸ் 3 மில்லி ஆம்பியர். ஓகே. Now we are going to question 21. ஓகே, படிச்சு பாருங்க. ஒரு அருமையான question. So how to do this? Read the question.
ஓகே, இதில் என்னன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு நம்மகிட்ட ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு. அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் சிஎஸ் தெரியும், சிபி தெரியும். அதை கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. ஓகே, பார்க்கலாம். இந்த கிராஃபில் இந்த ஏ அப்படிங்கிற லைன் இங்கே போகுது. கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? Q by V. ஸோ சார்ஜ் எவ்வளோனா 500 மைக்ரோ கூலும். த சார்ஜ் இஸ் 500 மைக்ரோ கூலும். பொட்டன்ஷியல் எவ்வளவு? 10 வோல்ட். அப்போ 50 மைக்ரோ ஃபாரட். இதுதான் இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இந்த கிராஃபை பார்க்குறோம். ஸோ த செகண்ட் கிராஃபை பார்க்கும் பொழுது, இந்த இடத்த பார்க்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? சார்ஜ் 120. இங்க என்ன நம்பர் இருக்கு? 120 டிவைடட் பை பொட்டன்ஷியல் அதே கோடு தான் 10. அப்ப இது 12 மைக்ரோ ஃபாரட். எது பெருசு? இதுதான், அதுதான் சிபி. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சிபிங்கிறது 50, சிஎஸ்ங்கிறது 12. சிஎஸ்ங்கிறது 12. சரி, அப்ப சிபிங்கிறது என்ன? C1 plus C2. C1 plus C2 வந்து 50. இது என்னன்னு தெரியாது, ஆனா ஆட் பண்ணா 50. அது இங்க இல்ல, தப்பு. இங்க இருக்கு, இங்க இல்ல, தப்பு. இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டுல ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். அப்ப 2030க்கு சிஎஸ் எவ்வளவு? 4010க்கு சிஎஸ் எவ்வளவு? சிஎஸ் அப்படின்னா என்ன? ப்ராடக்ட் பை சம். ப்ராடக்ட் by sum. 4, 3, 12. Okay, this is the correct answer. Suppose if you want to check this, 40, 10 கரெக்டா இருக்குமா சார் அப்படின்னா, 40, 10 அது கரெக்டா இருக்குமா அப்படின்னா, CS is equal to product by sum. இல்ல, கரெக்டா இல்ல, இதுதான் கரெக்டா இருக்கு. ஓகே, ஐ வில் ஆல்சோ டெல் யூ another method for solving and finding it out. சொல்றேன், கவனிங்க. நம்ம இதை வச்சு வெரிஃபை பண்ணிடலாம், அல்லது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்கு? சிபி வந்து 15 இருக்கு, சிஎஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12ன்னு இருக்கு. C1 C2 என்ன? அது கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கெப்பாசிட்டன்ஸை சின்னு வச்சுட்டு இன்னொன்று 50 மைனஸ் சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா டோட்டல் வந்து சிபிங்கிறது C1 + C2, இது வந்து 50. அப்போ C1 சின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா C2 50 மைனஸ் சி. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? ப்ராடக்ட் பை சம் இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் ஃபார் சிஎஸ், தட் இஸ் 12. இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணும். 50 அங்க கொண்டு போயிடலாம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது c² - 50c 600 0. இது ஃபேக்டரைசேஷன். ப்ராடக்ட் இஸ் 600, டோட்டல் இஸ் 50. அப்ப ஆன்சர்ஸ் என்ன? 1 20, 1 30. அப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இட் வில் டேக் சம் டைம். அப்போ நம்மளுடைய ஆன்சர்ஸை வச்சே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அது ஃபாஸ்ட் மெத்தட். Okay, this is one problem we have discussed. We are going to the next one. Question number 22. So question number 1 to 9, units and measurement. 10 to 18, electric charge. 19 to 27, potential capacitor. Now we are இப்பொழுது நாம் ரசித்து கொண்டிருப்பது potential and capacitor. இப்போ கொஸ்டின் 19 முடிச்சிட்டோம், 20, 21 முடிச்சிட்டோம், 22. ஓகே, லிசன். இதுல 3 ஸ்பியர், 1 2 3, 3 ஸ்பியர். ஒரு ஸ்பியருக்கு ரேடியஸ் A, இன்னொன்று B, இன்னொன்று C. இந்த பாயிண்ட் A, இந்த ஸ்பியருக்கு பேர் B, இந்த ஸ்பியருக்கு பேர் C. இங்கே -σ
plus sigma plus sigma. Surface charge densities are given. இந்த Bங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டென்ஷியல் at B, அதுதான் கேள்வி. ஓகே, நமக்கு சில ஃபார்முலாஸ் தெரியும். ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட அதுலேருந்து வெளியில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இது R, இது A, இதில் சிக்மா அப்படி இருக்குன்னா பொட்டென்ஷியல் அவுட் சைட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் சிக்மா A² by எப்சிலான் நாட் R அப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒரு ஸ்பியர் இருக்கு, on the surface or inside also the potential is constant, which is sigma A by epsilon naught. இந்த ஃபார்முலாஸை நம்ம பயன்படுத்தணும். ரைட்? இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் இருக்கோம், அவுட் சைட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மைனஸ் சிக்மா A² by epsilon naught B, நம்ம இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் B. ரெண்டாவது ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் செகண்ட் ஃபார்முலா ஆன் த சர்ஃபேஸ் சிக்மா B by epsilon naught. மூணாவது ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும், மறுபடியும் செகண்ட் ஃபார்முலா சிக்மா C by epsilon naught. இது ரெண்டுலையுமே ப்ளஸ் சிக்மா இருக்கு. நவ் யூ கேன் டேக் அவுட் சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளியில் எடுத்துடலாம். உள்ள மைனஸ் A² by B ப்ளஸ் B ப்ளஸ் C. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதை சிக்மா பை எப்சிலான் நாட் மைனஸ் A² ப்ளஸ் B² by B ப்ளஸ் C அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் அதை அப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ யூ கேன் சே it is sigma by epsilon naught into B² minus A² by B plus C அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் இது B² minus A² by B, B² minus A² by B அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு இங்கே இருக்கு, B² minus A² by B plus C. So that is the correct answer. So we have seen 10 மணி ஆயிடுச்சு. We have seen up to question 22. Okay, right. 45 questions-ல நம்ம 22 முடிச்சிருக்கோம். அடுத்தது என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பிரேக் ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் another teacher will come. நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்க்கக்கூடிய அவுட் சைடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் இப்போ அடுத்த செஷன் என்னோட சன் ஆதித்யா நடத்துவார். அதில் ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் ஹோப்ஃபுல்லி ஹி வில் கம்ப்ளீட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னோட அனதர் ஃபிசிக்ஸ் கலீக் மிஸ்டர் கவியரஸ் வில் டேக் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ தட் செஷன் வில் பி பிஃபோர் லஞ்ச் 12 to 1:30. Okay, keep watching, don't miss anything. Thank you.